ஹரி ஓம். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக மிக்ஜில் ஸ்பிரிச்சுவல் பாத் ஆஃப் இந்தியாவுடைய பிக்கஸ்ட் மேசிவான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு பேர் தான் மிக்ஜில் காஸ்மிக். மிக்ஜில் காஸ்மிக்னா என்ன? அது என்ன மாதிரி ப்ரோக்ராமா, இல்லை புது டெக்னிக்ஸா, இல்லை புது விதமான ஒரு லைஃபோடைய ஒரு பிகினிங்கா, ஸ்பிரிச்சுவலோடைய சீக்ரெட்ஸா, இல்லை அது ஒரு ஷோவா? இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஜஸ்ட் வெயிட் அன்டில் யூ கெட் வாட் எவர் த தாட்ஸ் ஹவரிங் ஓவர் யூர் மைண்ட். ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். யோகா அண்ட் மெடிடேஷன் ஜாயின் பண்ணணுங்க. கிரியா யோகம் எடுத்துடனே செய்யக்கூடாதுன்னு நிறைய இடத்துல நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ எடுத்தோடனே யாரும் கிரியா யோகா செய்யக்கூடாது, அது தப்பாக முடிஞ்சிடும், உடம்பு வந்துட்டு பாதிக்கப்படும். அதனால் வந்து நீங்கள் யோகா மெடிடேஷன் செஞ்சு உடலை தயார் பண்ண பிறகு தான் கிரியா செய்ய முடியும். ரீசெண்டாக கூட என்கிட்ட ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, என்னால் வந்து அவ்வளோ காலம்லாம் செய்ய முடியாதுங்க, டைம் இல்லை. டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து கடவுளுக்கு இப்போ நீங்கள் டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கடவுள் டைம் இல்லைன்னு சொல்லிடுவாருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். அதனால் வந்துட்டு யோகம் என்பதை கரெக்டாக ப்ராசஸாக பண்ணலைன்னா இந்த லைனுக்கே வராதிங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இதை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சித்தர்கள், ரிஷிகள், இவங்க ரெண்டு பேருக்கும் என்னங்க வித்தியாசம்? யோகிகளை பற்றி அப்புறம் பேசுவோம், அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. சித்தர்கள், ரிஷிகள் எடுத்துக்கிட்டா முதல் வந்தவங்க ரிஷிகள். இந்த 7 அப்படின்னு சொல்லுவாங்க, சப்த ரிஷிகள், 18 சித்தர்கள். நிறைய சித்தர்கள் இருந்தாங்க. அதில் 18ன்றது மேலே இருக்கிற டைமென்ஷன்ஸ், 7ன்றது இங்கே இருக்கிற 7 காண்டினென்ட்ஸ், இங்கே இருக்கிற 7 லோகங்கள் அண்ட் 7 சக்கரங்கள். நிறைய இருக்குது அந்த 7 ரிஷிகளில். ஆனால் நிறைய ரிஷிகள் இருக்காங்க, அவங்க அங்கே ஸ்கேட்டர் ஆகி இருக்காங்க யூனிவர்ஸில். மல்டிவர்ஸில் சில பேர், பேரலல் டைமென்ஷன்ஸ் சில பேர், யூனிவர்ஸ் அங்கங்கே கேலக்ஸிஸ்லேயே நியூக்கன் கார்னர்ஸ் ஆஃப் பிளானட்ஸில் இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் இந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸை கொண்டு வந்தது நம்ம ரிஷிகள் தான். ரிஷிகள்லாம் யாருங்க அப்படின்னா, முதல்ல ஆதி யோகி என்ப ஒருத்தர்கிட்டேருந்து பயிற்சிகள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு, கிட்டத்தட்ட 300க்கும் மேலே பயிற்சிகள் இருந்தது. அதை சுருக்கி 220 டெக்னிக்காக பயிற்சி பண்ணி மக்களிடம் போய் 7 காண்டினென்ட்ஸுக்கும் ட்ராவல் பண்ணி எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்ல உணவு சாப்பிட்ணும், மனிதன்னா இப்படி தான் இருக்கணும், காமம் பிடிச்சி காதல் பிடிச்சி அங்கே இங்கே அலைஞ்சு அட்டாச்மெண்ட்ஸில் விழுந்து அப்படி இல்லை, அன்புனா என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனுஷன்னா யாரா அப்படின்றத சொல்லி கொடுத்த மகான்கள் தான் ரிஷிகள். அப்பேற்பட்ட ரிஷிகள் தான் இந்த பூமியில் இருக்கிற டெக்னாலஜி, பிரமிட்ஸ், பெரிய பெரிய ஸ்தாபனங்கள், பெரிய பெரிய இன்ஜினியரிங்ஸ். அதில் ஒருத்தர் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்ணா. அவர் ஒரு ரிஷி தான், அவர் சித்தர் கிடையாது, அவர் எங்கேருந்தோ வந்த ரிஷி. ஸோ நிறைய இருக்குது கதை, நிறைய உண்மைகளான ஃபேக்ட்ஸ் இருக்குது எவிடன்ஸோட. அப்பேற்பட்ட நிறைய பர்சன்ஸ்க்கு புரியாத ஒரு விஷயமே ரிஷிகள் சித்தர்கள்னால் என்ன, அந்த கம்பேரிசன் தான் நான் இப்போ உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ரிஷிகள் வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க, அந்த விஷயத்தை அங்கேயே அழிச்சிருவாங்க. அது மனிதனுக்கு நல்லதாக இருந்தால் அது உருவாக்குவாங்க, ஓரளவுக்கு நல்லதாக இருந்தால் உருவாக்க மாட்டாங்க. பாதி நல்லதாக இருக்கணும், பாதி கெட்டதாக இருக்கணும், அப்போது உருவாக்குவாங்க. 100% நல்லதாக இருந்ததுன்னா உருவாக்குவாங்க, அறகுறையாக இருந்ததுன்னா அதை வந்து அங்கேயே அவங்களே அழிச்சிருவாங்க. அப்படி வந்த ஒரு விஷயந்தான் பிருகு மகரிஷின்ற ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை உருவாக்குறார். ஆயுதத்தை எடுத்து அணு ஆயுதத்தோட அணு சக்தியில் அந்த ஆயுதத்தை எடுத்து, அணு ஆயுதம்ன்றது வேற, நான் சொல்கிறது அணுசக்தி. அந்த அணுசக்தி காற்றுல இருக்குது. காற்றுல அந்த அணுசக்தி உள்ள இந்த ஆயுதத்தை போட்டுட்டு தியானம் பண்ணுறாரு. அப்போது அப்படி பார்க்கும்போது அந்த திருஷ்டியே வெடிஞ்சு போகுது. இந்த திருஷ்டியே வெடிஞ்சு போகுது. ஏங்க வெடிஞ்சு போகுது அப்படின்னா, இந்த பினியல் கிளாண்டே தாங்க முடியல அவரால், காது உள்ளெல்லாம் அவ்வளோ சத்தம். அப்போது இவர் உருவாக்கின அந்த பொருள், இவரோட சக்தியிலேருந்து உருவாகிருக்கிற அந்த பொருள் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அது என்ன பண்ணும் தெரியுங்களா? பூமி, இதான் பூமின்னா, இந்த பூமியில் இந்த வெப்பனை ஜஸ்ட் இப்படி விட்டாலே காற்றுல பூமி வந்து பாதியாக இப்படி வெட்டும், மீதி பூமி காற்று அப்படியே போயிடும். இந்த பூமி எங்கே போகணுன்னே தெரியாது. அப்பேற்பட்ட சிஸ்டமேட்டிக் வெப்பனை அந்த காலத்திலே அவர் உருவாக்கியிருக்காரு. அதை அவரே மிழுங்கிட்டார். அந்த சக்தி உருவாக்குனது அவரே மிழுங்கிட்டார். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அப்பேற்பட்ட ரிஷிகள் வந்து இந்த பூமியில்
நிறைய இடங்களில் போய் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு கல்டிவேஷன், அக்ரிகல்ச்சர், எப்படி வந்துட்டு சிவிலைசேஷன்ஸ் வாழணும், எப்படி வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும், எப்படி வந்துட்டு ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தவங்க ரிஷிகள். அப்புறம் 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 வந்தபோது, கலியுகத்தில் வந்தபோது சித்தர்கள் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து கற்றுக்கிட்டு காயக்கல்பம்னா என்ன, உடலை எப்படி இது பண்ணுறது, உடலை எப்படி ஒளியாக மாற்றுறது, மோட்ச மார்க்கத்தை கண்டுபிடிச்சாங்க. ரிஷிகள் மோட்சத்தெல்லாம் அடைஞ்ச பிறகும் திரும்ப இங்கே வந்தாங்க. ரிஷிகள்லாம் யாருன்னா வெறுமனே இங்கே இருக்கிறவங்கள மட்டும் ரிஷிகள் சொல்ல முடியாதுங்க. ரிஷிகள் வந்துட்டு பல பூமிக்கல்லேருந்து வருவாங்க. அவங்களும் ரிஷிகள் தான். அவங்கள தான் அனுநாக்கீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நீங்களாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர், ஈஸ்டர்ன், சதர்ன் ஈஸ்டர்ன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். அப்படியே லிஸ்ட்லலாம் சொல்கிறது அதுதான். இப்போது சித்தர்கள்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது சொல்லணும், ஆன்மீக பயிற்சி என்னென்னு சொல்லி கொடுக்கணும். அது எப்படி பண்ண முடியும்? அந்த ப்ராசஸை சொன்னவங்க தான் சித்தர்கள். அதை தான் நம்ம இங்கே பயிற்சி பண்ணுறது. ஆனால் இங்கே ஒரு திருத்தம். சித்தர்கள் யுகமும் முடிஞ்சு போச்சு, ரிஷிகள் யுகமும் முடிஞ்சு போச்சு. சித்தர்கள் யுகத்தில் சித்தர்கள் வந்தாங்க, இந்த பயிற்சி இப்படி செய்யணும், காயக்கல்பம் பண்ணணும்னு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. மக்கள்கிட்ட சில பேருக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ஜெனரேஷனுக்கு வரும்போது அந்த பயிற்சிகளும் இங்கே இல்லை, சொல்லிக் கொடுக்குற குருவும் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி அதை தெரிஞ்சதுன்னா இங்கே இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் அங்கே இருப்பாங்க. சித்தர்கள் எங்கே இருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்பேற்பட்ட ரகசியமான பயிற்சிகள்லாம் செஞ்சு முடித்து மகாவதார் பாபாஜி மாதிரி மகான்கள்லாம், ஒரு சித்தர்களுக்கே ஹெட்டாக இருந்த பாபாஜி அப்படி இருந்து மக்கள் இது செஞ்சாதான் இந்த கலியுகத்தில் அடைய முடியும் அப்படின்றத வச்சு ஒரு டெக்னிக்கை சொன்னாருங்க. அந்த டெக்னிக்ஸோட பிரான்ச்னா என்ன, விரிஞ்சு 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 போகும்ல ஒரு மரத்தில் பிரான்ச்சஸ், அந்த மாதிரி ஒரு மரம், அந்த மரத்தை கொடுத்துட்டாரு. அதான் கிரியா யோகம். இந்த மரத்தில் இருக்கிற பிரான்ச்சஸ் தான் நம்ம செய்யக்கூடிய டெக்னிக்ஸ். ஸோ அந்த கிளைகள் அதெல்லாம் இருக்கணும், இருந்தால் தான் மரத்துக்கு அழகு. நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளோ டெக்னிக்ஸ் வேணுமாங்க? வெஜிடபிள் பிரியாணியில் வெறுமனே தக்காளி, ஆனியன் மட்டும் இருந்தால் வெஜிடபிள் பிரியாணின்னு சாப்பிடுவீங்களா? அப்போ சாப்பிட்ற வெஜிடபிள் பிரியாணிக்கே உங்களுக்கு அந்த மசாலா கேட்குது, கிராம்பு கேட்குது, அது உள்ளே போக வேண்டிய ஒவ்வொரு மசாலா, அந்த ஒரு இவ்வளோண்டு தாங்க பட்டர் போடணும், இவ்வளோண்டு தாங்கன்னு சொல்லிட்டு அளவளவாக வச்சு பண்ணுவீங்கள்ல. பொட்டேட்டோ மேஷ் பண்ணி போடணும், இல்லை கேரட்ஸ் எல்லாம் வந்துட்டு டைஸ் பண்ணி போடணும், மஷ்ரூம் போடலாமா, பன்னீர் போடலாமா, எவ்வளோ தாட்ஸு ஒரு பிரியாணிக்கு. அப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு யுகத்தில் மோட்சம் அடையணுங்க, கிரியா கிடைக்கணுங்க அப்படின்னா 18 வருஷம் பண்ணுங்கன்னா, ஐயா 18 வருஷம்லாம் இல்லைங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கடவுள் கேட்க மாட்டார். கடவுள் சொல்கிற மாதிரி தான் நீ கேட்கணும். அப்போ தான் கடவுளுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை அதெல்லாம் இல்லைன்னா ஓகேப்பா நீ வாழு, இறப்பு வரும்போது என்னை தேடாது அப்படின்றவர். இது தாங்க வீடியோவோட கன்க்ளூஷன். அதனால் இந்த காலத்தில் யோகிகள் தான் ஆக முடியும். சித்தர்கள் ஆவன், காயக்கல்பம் பண்ணுவேன், மகான்கள் ஆவன், ரிஷிகள் ஆவன்ற பொய் பிரச்சாரங்களுக்குள்ளே வந்தீங்கன்னா அங்கே உண்மையிலே கடவுள் உங்கள் கூட இல்லைன்னு அர்த்தம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு யோகிகள் இந்த காலத்தில் ஆக முடியும். அந்த சான்ஸ் உங்ககிட்ட இருக்குது, அதை விட்டுக்காதீங்க, கிடைச்சதை விடாதீங்க. இவ்வளோ தாங்க சொல்ல முடியும். இதுக்கு மேலே யோகிகள், சித்தர்கள், ரிஷிகள் இவங்களுடைய டீட்டெயில்டு விஷயங்கள் இதை விட ஓப்பனாக பப்ளிக்காக யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி, ஞாபகம் வச்சுக்கிட்டு பயிற்சிகளை அந்த முன்னேற்றத்தை மட்டும் யோசிச்சுக்கோங்க. அதில் எப்படி முன்னேறணும் அந்த பயிற்சிகளில், அதுதான் முக்கியம். அண்ட் இதை வச்சு நான் இந்த வீடியோ விட்டு விடைபெறேன். நன்றி. ஹரி ஓம்.